Hi friends, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா எப்படி நாம 12012 dual power supply transformerல எப்படி நம்ம ஒரு சிங்கிள் பவர் சப்ளை மேக் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் நம்ம 12012 3 ஆம்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கலாம். அண்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வைண்டிங் இருக்கும், பிரைமரி அண்ட் செகண்டரி. இதில் 3 ஒயர் இருக்கும், அதில் 2 சிகப்பு 1 பிளாக் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, அதாவது அவுட்புட்டு ஏசி கரண்ட்டாக தான் வரும். அது வந்து டிசியாக நம்ம மாற்றுற செக்ஷன் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிகப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நடுப்புற இருக்கிற பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக வரும். இதில் வந்து தான் நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் 2 ஒயர் இருக்கும். இது வந்து ஏசி கரண்ட்டு, ஏசியில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் போதும். இது ரொம்ப வளவலன்னு பேசுவோம்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்காக மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12012, அதாவது 12 வோல்ட்லேயே ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு கிரவுண்டு 3 எடுக்கிறதுக்காக தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி 12-0, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் 12 வோல்ட்டு ஒரு கிரவுண்டு அவ்வளோதான் எடுக்க போகிறோம். அதுக்கோசரம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். திரியாம்பு டயோடில் 2 எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டரில் 4700 EF 25 வால்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 3 பொருட்களையும் மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயோடு கெப்பாசிட்டர்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும். இந்த வெள்ளையாக கோடு போட்டது இருக்குல்ல, அது வந்து மைனஸு. இந்த வெறு பிளாக்காக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு 2 சைடு இருக்கும். இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் சைடில் டயோடோட மைனஸ் சைடை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த டயோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோடு போட்டிருக்கிறது வந்து மைனஸு, அதேமாரி அந்த பக்கம் கோடு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. அந்த 2 கோடையும் சைடில் உள்ள கம்பியை கொண்டு வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் சைடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு கம்பியை வந்து அதில் சால்ட்ரு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அதில் ஒயர் கனெக்ட் பண்ணணும். அதேமாரி இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் கம்பி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள 3 ஒயரை இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சிகப்பு ஒரு பிளாக் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்கை கனெக்ட் பண்ணலாம். பிளாக் ஒயரை வந்து சீவிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் பகுதி, அதாவது கெப்பாசிட்டர் மைனஸ் பகுதியில் கொஞ்சோண்டு நம்ம கம்பி சால்ட்ரு பண்ணியிருப்போம். அந்த கம்பியில் இந்த ஒயரை நம்ம சால்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சால்ட்ரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கம்பி லைட்டாக திருப்பிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள 2 சிகப்பு ஒயரையும் கொண்டு வந்து நம்ம டயோடு கனெக்ட் பண்ணியிருக்கோங்களா, அந்த டயோடில் உள்ள ப்ளஸ் சைடில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு டயோடில் வந்து ஒரு சிகப்பு ஒயரும், இன்னொரு டயோடில் வந்து இன்னொரு சிகப்பு ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அண்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் அயன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மேக் பண்ணிருந்து நம்மளுடைய மற்றொரு சேனலில் அந்த வீடியோ இருக்கும். வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 2 சிகப்பு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண, அதாவது டயோடை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2 டயோடில் ஒரு லெக்கில் வந்து நம்ம ஒரு சிகப்பு ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற கிரவுண்டு வரும். அந்த கிரவுண்டு வந்து கெப்பாசிட்டரோட மைனஸ் பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இது போல் கொஞ்சம் பீஸ் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் பீஸை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பின்னில் ஒரு ஒயரையும் அண்டு கெப்பாசிட்டரோட மைனஸ் பின்னில் ஒரு ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது ப்ளஸில் வந்து வெள்ளை ஒயரையும் அண்டு வந்து மைனஸில் வந்து கிரே கலர் ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த பவர் சப்ளைவை கம்ப்ளீட்டாக நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை ஏசி காலில் இன்புட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயரையும் டச் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பார்க் ஆகுது. அப்போனா கரண்ட்டு வருதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எல்இடி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட்டில் ஒரு க்ரீன் கலர் எல்இடி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 12 வோல்ட்டு ஒரு எல்இடி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே செம்ம பிரைட்டாக வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு 12 வோல்ட்டு லேம்பை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது என்ன லேம்புன்னு பார்த்திங்கன்னா இந்த லேம்பு தான். அதாவது காரோட ஹெட்லைட்டு லேம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்டில் ஒரு ஒயரையும் அண்டு பிரைட்டு அண்டு லோ பவர் ஹை பீம் 2 இருக்கும். இதில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம்னு நினைக்கிறேன் இது. இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் பல்பு செம்மையாக ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பீமில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பராக ஒர்க் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம இதில் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரு, இந்தமாரி எல்இடி, டிசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவி யூஸ் கொடுக்கக்கூடாது. ஹெவி யூஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஆம்பியர் வாட்ஸ் அதிகமாக எடுக்கும். அண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டாருக்கெல்லாம் ஓரளவு தான் கொடுக்கலாம். அண்டு எல்இடி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.